வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விலாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. கேசவன் நாராயணனுடைய கதை கேட்குற இந்த எபிசோட்ல படை வீரர்கள் எப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியா கேரிங்கா இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் எப்படி வீரத்துடன் செயல்பட்டாங்கன்னு கூட தெரிஞ்சுக்கலாம். உபதளபதியின் வழிகாட்டுதலின்படி காவல் மிக சுத்தமாக இருந்ததுன்னு கேசவன் நாராயணனே சொல்லியிருக்கார். 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எப்படிலாம் வாழ்க்கை நடத்தினாங்கன்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நாம் கதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வித்தவுட் எனி டிலே வாங்க கதை கேட்கலாம். ஜெய விஜயி பவ. நான் கேசவன் நாராயணன், சோழ தேசத்தின் உபதளபதி. என் திருமணம் என் வீட்டை விட தஞ்சையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வெறுமே அணைத்து கிடந்த போது நடு இரவில் நாங்கள் இருவரும் காமத்தில் ஈடுபட்டோம். அது உயிர் தரிப்பு வேலை. அதை நப்பின்னை உணர்ந்தாள். ஏதோ நடந்துவிட்டது என்று முனகினாள். எனக்கும் அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டது. பனிக்காலத்தில் படை வீரர்களுக்கு கடுமையான பயிற்சிகள் தரப்பட்டன. நப்பின்னை சூளுற்றது தெரிந்தது. வீட்டிற்கு போக மறுத்துவிட்டாள். உதவிக்கு அவள் தாயும் தோழியும் வந்திருந்தார்கள். 15 நாட்கள் தங்கியிருந்தார்கள். நீ ஊருக்கு போயேன், நான் இருந்து உன் புருஷனை பார்த்து கொள்கிறேன். வேகமாக தோழி சொல்ல, நான் ஊருக்கும் போக மாட்டேன், உன்னையும் தங்கவிட மாட்டேன். கிளம்புங்கள் 2 பேரும். நப்பின்னை விரட்டிவிட்டாள். சுற்றியிருந்த படை வீரர்களின் வீட்டு பெண்கள் உதவி செய்ய நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அவள் கரு வளர்ந்தது. சூளுற்ற மனைவியோடு வாழ்வது ஒரு சுகம், இனிய கலை. எல்லா பெண்களையும் மரியாதையாக பார்க்கின்ற ஒரு தன்மை எனக்குள் அதிகரித்தது. படை வீரர் பெண்மணிகள் என்னை கொண்டாடினார்கள். அதனால் படை வீரர்கள் கொண்டாடினார்கள். பிள்ளை பேருக்கு முன்கூட்டியே மருத்துவச்சிகளிடம் சொல்லியிருக்க வீடு எல்லா நேரமும் பரபரப்பாக இருந்தது. என்னை விட படை வீரர்கள் அதிகம் தவிப்பாக இருந்தார்கள். ராஜேந்திர சோழர் சொன்ன உத்தரவுகளை ஓலை நாயகம் எழுத அதை நான் சரிபார்த்து கையெழுத்திடும் போது செய்து வந்தது. ஆண் குழந்தை, சுகப்பிரசவம், உத்திரட்டாதி நட்சத்திரம். உள்ளே கனத்த நிம்மதி பரவியது. குலதெய்வத்தை மூத்தோர்களை தொழுதேன். ராஜேந்திரர் இன்னொரு உத்தரவுக்காக சட்டென்று நுழைய செய்தி கேட்டார். அணைத்து கொண்டார். 11 பொற்காசுகளை பெட்டியில் இட்டு, குழந்தைக்கு நகை செய்து போடு என்று கொடுத்தார். முதல் பரிசே குழந்தைக்கு அரசருடைய பரிசு என்று எல்லோரும் வியந்தார்கள். 1 மாதம் கழித்து நப்பின்னை குழந்தையோடு தாய் வீட்டிற்கு புறப்பட்டாள். நான் மகனை தழுவி முத்தமிட்டேன். குழந்தைக்கு 1.5 வயது ஆகும் வரை கிராமத்தில் இருப்பதாகவும் குழந்தைக்கு போஷாக்கான உணவளித்து தானும் தன் உடம்பை தேற்றிக்கொண்டு நிதானமாக வருவதாகவும் கூறினாள். குழந்தையோடு அவள் பயணம் செய்து வருவது கடினம் என்பதால் என்னை வரச் சொன்னாள். குத்து மதிப்பாக 2 மாதத்திற்கு ஒரு முறை வருவேன் என்று நான் உறுதியளித்தேன். தழுவிக்கொண்டு உதடுகளில் முத்தமிட்டாள். உயிரையே பிரிவது போலிருக்கிறது. இன்னும் இறுக்கிக் கொண்டாள். 2 பேரும் தழுவிக்கொண்டே தொட்டிலில் உள்ள குழந்தையை உற்று பார்த்தோம். குழந்தை சிரித்தது. கிளம்பும் நேரத்தில் விடை பெற நப்பின்னையின் தாய் வந்தாள். 1 வருடத்திற்கும் மேல் ருசியாக வீட்டு சமையல் சாப்பிட்டுவிட்டு இப்போது வேறு எங்கெங்கோ சாப்பிட வேண்டுமென்றால் சிரமமாக இருக்கும். அதனால் யோசித்து அவளுடைய தோழியை இங்கேயே விட்டுவிட்டு போவதாகவும் அவளும் வைத்தியம் கற்றுக்கொள்ள மிகப்பெரிய ஆவலோடு இருப்பதாகவும் சொன்னாள். நான் வியப்போடு அந்த பெண்மணியை பார்த்தேன். பேசி தயார் செய்து அந்த தோழியை கூட்டி வந்திருப்பாளோ என்ற எண்ணம் ஏற்பட்டது. நப்பின்னை எந்தவித முகபாவமும் மாற்றாமல் அமைதியாக இருந்தாள். நான் ஒரு போர் வீரன், உபதளபதி. எல்லா இடத்திலும் சமைத்த உணவுதான் சாப்பிட வேண்டும் என்ற கொள்கை வைத்து கொண்டால் என்னால் வாழவே முடியாது. எந்தவித உணவுக்கும் எப்போதும் நான் தயாராக இருக்கிறேன். உணவு ருசியிலும் வாழ்வு ருசியிலும் நான் அகப்படவே இல்லை. அவள் வைத்தியம் கற்றுக்கொள்ள காந்தலூர் சாலை போவது நல்லது. செய்வன திருந்தச் செய். சாலையில் அடிப்படை விஷயத்திலிருந்து சொல்லித் தருவார்கள். காந்தலூர் சாலை வரை போக முடியாவிட்டால் நாகையிலுள்ள கடிகையில் வைத்தியம் கற்றுக்கொள்ளலாம். நான் ஓலை தருகிறேன் என்று சொன்னேன். அந்த பெண் உற்சாகமாக தலையை ஆட்டியது. அவளுக்கு எப்பாடு பட்டேனும் வைத்தியம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அந்த தலையசைப்பில் தெரிந்தது.
நப்பின்னையின் தாய் சோர்வுற்றாள். நப்பின்னை என் அருகே வந்து கைகோர்த்து கொண்டாள். உம்முடைய கட்டுடலில் கள்ளமற்ற பேச்சில் எனக்கு காதல் இருந்தது. இப்போது வெறும் காதல் மட்டுமல்ல, உம்மீது மிக பெரிய மதிப்பு வந்துவிட்டது. எந்த அளவு என்னை நேசிக்கிறீர் என்பதை இந்த செய்கை மூலம் தெரிந்து கொண்டேன். என் சொந்தமே உமக்கு தவறான வழிகாட்டினாலும் திடமாக நின்று என்னை நேசிக்கிறேன். உம்மை பதிலுக்கு அவ்விதமாகவே நேசிப்பேன் என்று சொல்லி நமஸ்கரித்துவிட்டு போனாள். தெளிவான பிரிவு என்பதால் ஒரு நாள் தான் சிரமமாக இருந்தது. ஒரு இரவுதான் தூக்கமில்லாமல் இருந்தது. பிறகு வேலைகளில் மூழ்குகின்ற வேகம் வந்துவிட்டது. அங்கே 3 நாட்களுக்கு ஒரு முறை கோட்டை காவலர்களுக்கு நடுவேயும், யானை கொட்டடியிலும், குதிரை தொழுவத்திலும், பாடிக்காவல் இடத்திலும் 3 நாட்கள் நகர்வலமாகவும் என்னுடைய முறையை மாற்றிக்கொண்டேன். உபதளபதி கேசவன் நாராயணன் எங்கும் இருப்பார், எப்போதும் இருப்பார் என்ற எண்ணம் ஏற்பட்டதால் காவல் மிக சுத்தமாக இருந்தது. இரவு ரகசிய பயணம் மேற்கொண்ட அருண்மொழிப்பட்டரை வேல் முனையில் நிறுத்திவிட்டார்கள். அனுமதி இல்லாமல் அரண்மனைக்குள் வர முடியாது என கிருஷ்ணன் ராமரை தடுத்துவிட்டார்கள். கிருஷ்ணன் ராமன் தன் முகத்தை காட்டி யாருடைய அனுமதி என்றார். காவல் கூட்டம் ஒரு கணம் திகைத்தது. பிறகு உபதளபதி கேசவன் நாராயணன் அனுமதி இல்லாமல் ராஜேந்திர சோழரே இந்த இடம் தாண்ட முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டது. இப்போது நான் கேசவன் நாராயணனுக்கு எங்கே போக என்று கேட்க, அவரை பல்லக்கிலிருந்து இறக்கி ஆசனத்தில் உட்கார வைத்துவிட்டு எனக்கு ஆள் அனுப்பினார்கள். கால் நாழிகை ஆசனத்தில் உட்கார்ந்தபடியே தூங்கினார். போய் காலில் விழுந்து நமஸ்கரித்தேன். ஆனால் மன்னிப்பு கேட்கவில்லை. மாதாண்ட நாயகர் ராஜேந்திர சோழரையே நிறுத்த முடியும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இது கொஞ்சம் அதிகமாக இல்லை என்று கோபமாக கேட்டார். இரவு நேர காவலில் கெடுபிடிகள் அதிகரித்ததை சொன்னேன். அவர் சமாதானமடைந்தார். ஒரு முறை பின்னிரவில் பயணப்பட்ட குந்தவை நாச்சியாரை அனுமதித்து விட்டார்கள். ஆனால் தந்திரமாக ஒரு காரியம் செய்துவிட்டார்கள். பல்லக்கில் பின்பக்கம் இருந்த 2 பேரை நீக்கி ஒற்றர்கள் சேர்ந்து கொண்டார்கள். முன்பக்கம் குந்தவை நாட்கள், பின்பக்கம் கோட்டை ஒற்றர்கள் என்று பயணம் போயிற்று. அவர் ராஜராஜரை ரகசியமாக சந்திக்க போனது விடியல் நேரத்தில் எனக்கு தெரிந்துவிட்டது. நான் அருண்மொழிப்பட்டருக்கு செய்தி அனுப்பிவிட்டேன். பல்லக்கு சுமந்த என் நாட்கள் திரும்பிவிட்டார்கள். நான் பின்பக்க பல்லக்கு ஆட்களை விடுதலை செய்து அனுப்பினேன். அவர்கள் போய் சேர குந்தவைக்கு விவரங்கள் தெரிய மாமன்னர் ராஜராஜர் அதிகம் கோபப்பட்டார் என்ற செய்தி வந்தது. யார் அவன் கேசவன் நாராயணன் என்று வாளுருவி எழுந்ததாக செய்தி வந்தது. குந்தவை பிராட்டி இருந்த தைரியத்தில் நான் போய் நின்றேன். மன்னிப்பு கேட்டேன். அக்கன், கவனித்தீரா? என்னை சுற்றியுள்ள ஆட்கள் என்னை போலவே அமைதியானவர்கள். ராஜேந்திர சோழனை சுற்றியுள்ள ஆட்கள் ராஜேந்திர சோழனை போலவே ஆரவாரமாக இருக்கிறார்கள் என்று சப்தமிட்டார். என்ன பதில்? அக்கன் வினவினார். வேறு வழியில்லை, வாழ்க்கை அப்படியாகிவிட்டது. மாமன்னர் ராஜராஜரால், அவர் படையெடுப்பால் நாலாபுறமும் எதிரிகள் கிளர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜேந்திர சோழரை கவனமாக பார்க்க வேண்டிய கட்டாயம். சோழ தேசத்தின் எல்லைகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. வெற்றி அதிகமாக எதிரிகள் அதிகமாவார்கள். எதிரிகள் அதிகமாக போர் அதிகமாகும். போர் அதிகமானால் வெற்றி நமக்கே ஏற்படும். வெற்றி அதிகமாக எதிரிகள். நான் பேச ராஜராஜர் கையை உயர்த்தி அமைதி என்றார். அருகில் வந்து நெஞ்சில் குத்தினார். இது உண்மை, சகிக்க முடியாத உண்மை. இந்த இளைஞனுக்கு பகல் உணவு தந்து அனுப்பு அக்கன் என்று சொல்லிவிட்டு கோயிலை நோக்கி போய்விட்டார். வருத்தமாகிவிட்டாரோ என்ற வேதனை எனக்குள் ஏற்பட்டது. குந்தவை பிராட்டியார் சிறிய பணமுடிப்பை என் கையில் திணித்தார். நீ பேசியது அத்தனையும் சத்தியமான வார்த்தைகள். ராஜேந்திர சோழனை கவனமாக பார்த்துக்கொள் என்று புன்னகை செய்தார். அவரும் அரசரை பின்தொடர்ந்தார். 20 பொற்காசுகள் நிரம்பிய துணிப்பையோடு நான் மாதண்ட நாயகர் ராஜேந்திர சோழர் இருக்குமிடத்திற்கு வந்தேன். அங்குள்ள அருண்மொழிப்பட்டரிடம் அந்த பொற்கிழியை சமர்ப்பித்தேன். பேசியது அத்தனையும் இங்கு வந்துவிட்டது. ராஜேந்திர சோழருக்கு பரமானந்தம். உன்னை அரண்மனைக்குள்ளேயே தங்க வைக்க வேண்டும் என்கிறார். கோட்டை கதவு திறந்ததும் யானை முற்றம் இருக்கும். யானை முற்றம் தாண்டி மிக பெரிய வெளி இருக்கும். அந்த வெளியின் ஈசான்ய மூலையில் கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயரின் குடியிருப்பு இருக்கிறது.
அதை உனக்கு தரச் சொல்லியிருக்கிறார். அப்போது ஐயனுக்கு இடம்? நான் திகைப்பாக கேட்டேன். ஐயன் ஓய்வு பெறுகிறார். பெருவுடையார் கோயிலுக்கு அருகே உள்ள குடியிருப்புக்கு நகர்கிறார். ஆனால் இதுவும் உனக்கு தற்காலிகம்தான். ஏன்? நாம் இன்னும் வடக்கே நகர்கிறோம். புதிய கோட்டை கட்டுகிறோமா? ஆமாம், அடுத்த மாதம் வேலை துவங்கும். உனக்கும் அழைப்பு வரும். கோயில் கட்டுவதை விடவும் மிக கவனமான, மிக கடினமான வேலை கோட்டை எழுப்புவது, கோட்டைக்குள்ளே நகரம் ஸ்தாபிப்பது. அயராது நான் எங்கேனும் நகர்ந்து கொண்டிருந்தேன். ஆயினும் 2 மாதத்திற்கு ஒரு முறை நப்பின்னையை போய் சந்தித்துவிட்டு வந்தேன். குழந்தையை கொஞ்சிவிட்டு வந்தேன். சோழ மண்டலத்தில் நான் மட்டுமே கெட்டிக்காரன் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அது பல முறை தகர்ந்தது. மிகுந்த சாமர்த்தியசாலிகளாய் சிற்பிகளும் தச்சர்களும் ஒற்றர்களும் மந்திரிகளும் வியாபாரிகளும் படை தளபதிகளும் என்னை திகைக்க வைத்தார்கள். மாமன்னர் ராஜராஜரின் தமக்கையார் குந்தவை நாச்சியார் ஒரு குத்துவிளக்கு, ராஜராஜர் மாதேவியார் வானதியார் ஒரு கோயில் விளக்கு, மன்னரின் பஞ்சவன் மாதேவியார் அகல் விளக்கு. அதே நேரம் மாதண்டநாயகர் ராஜேந்திர சோழருடைய அணுக்கியார் பறவை நாச்சியார் சுடர் மிகு தீப்பந்தம். ஓடுகிற குதிரையில் இருந்தபடி ஈட்டி எறிவதையும் கத்தி வீசுவதையும் அம்பு தொடுத்து குறிப்பார்த்து அடிப்பதையும் வியந்து வியந்து பார்ப்பேன். ஓவியம் வரைவதையும் ஜுரத்திற்கு மருந்து கலப்பதையும் உணவுக்கு காய்கள் நறுக்குவதையும் கண்டு வியந்தேன். எனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை என்று ஒரு பெண்மணி நெஞ்சு நிமிர்த்தி பேச முடியுமா? அவரால் முடியும். நான் அவரை பற்றி வியந்து வியந்து நப்பின்னையிடம் பேசினேன். நப்பின்னை திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு அவரை பற்றி புரிந்து கொண்டாள். நடுவே தொண்டை நாடு திருவொற்றியூர் வரை பயணப்பட்டேன். கடற்கரை ஓரமாக உப்பு காற்றில் நனைந்தபடி பயணப்படுவது சந்தோஷமாக இருந்தது. இங்கெல்லாம் நப்பின்னையை அழைத்து வர வேண்டும் என்று தோன்றியது. குழந்தை ஓடத் துவங்கினான், பேசத் துவங்கினான். தாய்ப்பாலை விட்டுவிட்டு பசும்பாலுக்கு தாவினான். தயிர் சோறு விரும்பினான். இவன் வைதீகனாம். அப்பா ஜாதக கட்டம் எழுதிவிட்டு தெல்ல தெளிவாக சொல்கிறார். வேறு 2-3 பேரும் இதை உறுதிப்படுத்தினார்கள். அதனால் என்ன? நான் பதில் சொன்னேன். அதனால் இவனை தஞ்சைக்கு அழைத்து கொண்டு போய் வேதனைப்படுத்துவானேன்? ஒரு வைதீகன் வளருகின்ற இடம் எங்கள் கிராமம்தான். எனவே குழந்தையை என் அப்பாவிடமே விட்டுவிட்டு வரலாம் என்றிருக்கிறேன். என் அப்பா மட்டுமில்லை, உங்களுடைய தகப்பனாரும் அவன் மீது கொள்ளை பிரியமாக இருக்கிறார். உங்களுடைய தமையனாரும் அவனை கண்டால் உருகுகிறார். என்னுடைய தமையன்களும் அவனுடைய துடுக்கை பார்த்து அவன் பின்னால் சுற்றுகிறார்கள். மொத்த கிராமமே நம் மகனின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பல விஷயங்கள் சொன்னார். நானும் அதை கண்கூடாக பார்த்தேன். நப்பின்னை இங்கிருந்து தஞ்சைக்கு அழைத்து போனால் இவன் சிரமப்படுவானா? நிச்சயம். 1.5 வருடம் கழித்து ஒரு நல்ல நாளில் அவள் குழந்தையை தன் தகப்பனிடமும் என் தகப்பனிடமும் கொடுத்துவிட்டு என்னோடு குதிரை ஏறினாள். மகனை பிரிகிறோமே என்ற சிறிய கவலை கூட இல்லாமல் தஞ்சைக்கு வந்து சேர்ந்தாள். குழந்தையை விட்டுவிட்டு வந்தவளை பார்த்து அருண்மொழிபட்டர் திகைத்து போனார். மாதண்ட நாயகர் ராஜேந்திர சோழரின் அணுக்கியார் பறவை நாச்சியாருக்கு அது பிடித்திருந்தது. நாம் வெறும் தாயார்கள் அல்ல, தாதிகள் அல்ல, நீ உபதளபதியின் உபதளபதி என்று கட்டிக்கொண்டாள். நாம் மற்ற பெண்களைப் போல் வாழ முடியாது. நப்பின்னையின் செய்கையை உறுதி செய்தாள். நப்பின்னையால் பறவை நாச்சியார் நெருக்கமாக, பறவை நாச்சியாரால் என்னுடைய செய்கையை பற்றி ராஜேந்திர சோழருக்கு அதிகம் தெரிந்தது. மீன் சுருட்டிக்கு அருகே கோட்டை வளர வளர பல தளபதிகள் குடந்தைக்கு அருகே போய் குடியேறினார்கள். ஒரு நாள் விடியற் காலையில் அருள்மொழிபட்டர் கதவை தட்டினார். வாரி சுருட்டி கொண்டு எழுந்தோம். இன்றைக்கே போய் உன் மகனை பார்த்து விட்டு வா. நாம் தொலை தூரம் போக வேண்டியிருக்கிறது. உன் மனைவியும் நம்மோடு வர வேண்டுமென்று பறவை நாச்சியார் விரும்புகிறார்கள். அப்படியா? எவ்வளவு தொலைவு? நான் கேட்டேன். அருள்மொழிபட்டர் தயங்கினார். மேலை சாளுக்கியம் கல்யாணியை நோக்கி நாம் படையெடுத்து போகிறோம். இது பற்றி வாய் திறக்காதே. உடனடியாக நீங்கள் இருவரும் போய் குழந்தையை பார்த்துவிட்டு வாருங்கள். கிட்டத்தட்ட 5-6 மாதங்கள் ஆகலாம் திரும்புவதற்கு. அவருடைய குரலில் கவலை தெரிந்தது. என் கிராமம் வியப்பில் மூழ்கியது. திடீரென்று 2 பேரும் வந்திருக்கிறீர்களே, பிள்ளை பாசம் விரட்டுகிறதா என்று கேலி செய்தார்கள்.
ஆனால் பிள்ளை எங்கள் அருகே வருவதற்கே விருப்பம் இல்லாமல் ஓடி ஒளிந்து கொண்டான். தாய் மாமனிடமும் சித்தப்பனிடமும் தாவி கட்டி கொண்டான். சித்தப்பனின் மனைவியிடம் போய் ஒட்டி கொண்டான். வலுக்கட்டாயமாக இழுத்து கொஞ்சிய போது என்னை விலக்கி நீ யார் என்று கேட்டான். எனக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. நப்பின்னை அவனை வாங்கி நெற்றியில் முத்தமிட்டு இறக்கி ஓடவிட்டாள். இவரை பற்றி உங்களில் யாருக்கு தெரியும்? இவருடைய கம்பீரம், கௌரவம், செல்வாக்கு, செயல்திறன் இது பற்றி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு படி தயிர் சாதம் என் புருஷன் சாப்பிடுவார் என்ற கம்பீரத்தை தான் இந்த கிராமத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன். அருண்மொழி பட்டரும் கிருஷ்ணன் ராமரும் குந்தவை பிராட்டியும் மாமன்னர் ராஜராஜரும் ராஜேந்திர சோழரும் அவருடைய மனைவி பறவை நாச்சியாரும் மற்றுமுள்ள தளபதிகளும் இவர் மீது அளவற்ற மரியாதையும் பாசமும் வைத்திருக்கிறார்கள். நீங்களெல்லாம் தெருவோரம் நின்று துணியை மேலே விசிறி வாழ்க வாழ்கவென்று சொல்லி கொண்டிருக்கும் போது இவர் ராஜேந்திர சோழருக்கு அருகே தோள் கொடுத்தபடி நடந்து வருகிறார். உள்ளங்கை நிறைய பொற்காசுகள் பார்த்திருப்பீர்கள். முழங்கால் உயரத்திற்கு 2 மூட்டை தங்க நாணயங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எங்கள் வீட்டில் இருக்கிறது, வந்து கொடுத்திருக்கிறார்கள். கோட்டை கட்டும் கணக்கு ஒப்படைத்து காசு வாங்கி போகிறார்கள். 100 வீரர்களுக்கு தலைவராக இருந்தவர் இப்போது 1000 வீரர்களுக்கு தலைவராக இருக்கிறார். நீங்கள் மட்டுமல்ல, எங்கள் குழந்தையும் எங்களை ஒரு நாள் புரிந்து கொள்வான். அவள் கொஞ்சம் கோபத்தோடும் அலுப்போடும் சொல்லி முடித்தாள். யாரோ சமாதானம் செய்ய முன்வந்தார்கள். அவள் உதறினாள். வாசலுக்கு வந்தாள். 2 பேரும் கிளம்பி கிராமங்கள் தாண்டி தஞ்சைக்குள் புகுந்தோம். ராஜேந்திர சோழர் பறவை நாச்சியாருடன் வடக்கு நோக்கி, அருண்மொழி பட்டருடன் மேலை சாளுக்கியம் நோக்கி நகர்ந்து விட்டதாக செய்தி வந்தது. பின்தொடர்ந்து வந்து சேர்ந்து கொள்ளும்படி உத்தரவு இருந்தது. வீட்டிலுள்ள முக்கியமான ஓலைகளையும் பொற்காசுகளையும் முதன் மந்திரி கிருஷ்ணன் ராமனிடம் ஒப்படைத்துவிட்டு 1000 வீரர்களோடு நாங்களும் வடக்கு நோக்கி கிளம்பினோம். கிளம்பிய நேரம் நல்ல நேரமா தெரியவில்லை. அது பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. மாமல்லபுரத்திலிருந்து திருவான்மியூர் போய் திருவான்மியூரிலிருந்து மயிலை சென்றடைந்து மயிலையிலிருந்து திருவொற்றியூர் போய் அங்கிருந்து கீழை சாளுக்கியம் நகர்ந்து முக்கியமான சாலைகளில் மேலை சாளுக்கியம் நோக்கி நகர வேண்டும். திருவொற்றியூரில் ராஜேந்திரர் தங்கியிருந்த போது அங்கு போய் சேர்ந்து கொண்டோம். கோயில் மண்டபத்தில் அவரை சந்தித்தோம். தாக்குதல் திடுமென்று இருக்க வேண்டும் என்பதால் பல்வேறு திக்கிலிருந்து படை வீரர்களை பிரித்து மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட தினத்தன்று ஒன்று சேர வேண்டும் என்று ராஜேந்திர சோழர் திட்டமிட்டிருந்தார். அருண்மொழி பட்டர் முன்னே போக ராஜேந்திரரும் பறவை நாச்சியாரும் பின்தங்க அவரோடு நானும் நப்பின்னையும் சேர்ந்திருந்தோம். இது மிக பெரிய பாக்கியம் என்று எனக்கு தோன்றியது. விடியலில் எழுந்து படுக்கையில் அமர்ந்தபடியே சிந்தித்து கொண்டிருப்பது ராஜேந்திரரின் பழக்கம் என்பது புரிந்தது. அவரின் பல அசைவுகளும் எனக்கு தெளிவாயின. ஆனால் என் வாழ்வு ஒரு பெரிய மரண சம்பவத்தை அனுபவிக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. நண்பர்களே, படை வீரர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது இந்த கதையில தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அவனுக்கு என்ன ராஜா மாதிரி இருக்கான்னு சொல்வாங்க. அந்த காலத்துல ராஜாக்களே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இல்லையா? வாங்க டிப்ஸ் சொல்லிடலாம். வாய்ப்புகளை தவற விடாதீர்கள். நமக்கு நல்ல வாய்ப்புகள் எப்பவாவது ஒரு சில நேரம்தான் வரும். அந்த நல்ல வாய்ப்பை நல்ல விதமா பயன்படுத்தணும். அடுத்த வாய்ப்பு எப்ப வரும், வருமான்னு கூட சொல்ல முடியாது. நண்பர்களே, நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சஜஷன்ஸ் கூட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல கதை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.